அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாள் எல்லாருமே எதிர்பார்த்த நாளாக இருக்கும். அவ்வளோ 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 சந்தோஷத்தோட இந்த நாள் இருக்கும். எனக்கு நிறைய நினைவுகளோடு இருக்கிற நாள் இது. நான் கொழுக்கட்டைன்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கும் அது கனெக்ட் ஆகிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா, அதாவது இப்போ இருக்காங்க அனாரமல்ல, பெரியவங்களோட வைஃப் சோராம்பி அம்மா, அவங்க வந்து கொழுக்கட்டை மட்டும் 27ஆம் கிழமை செய்ய மறக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் சோராம்பி அம்மா செய்கிற கொழுக்கட்டை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க அத்தா அவங்கெல்லாம் போட்ட பிச்சில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் தெருவில் மைவன் குப்பின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் தான் நான் சின்ன பிள்ளை அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்தது. நிறையா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, இப்போ இல்லை. அவங்க வீட்டில் தான் வெள்ளை கொழுக்கட்டை வரும். ஸோ அந்த கொழுக்கட்டைலாம் வந்து 27ஆம் கிழமைக்கு நாங்கள் வந்து தவம் கிடப்போம் நாங்கள்லாம். அதனால வந்து எனக்கு அந்த இந்த 27ஆம் கிழமை அப்படின்னோன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ரம்ஜானுக்கு தானே மருதாணி வைக்கணும், நீங்கள் என்ன இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு தான் மெயினான ஊர். ஏன்னா எங்கள் ஊர் முழுக்க இந்த 27ஆம் கிழமை தான் புது ட்ரெஸ் உடுத்துறது என்ன, இந்த மருதாணி போடுறது என்ன அப்படின்னு அது ஒரு மாதிரி கொண்டாட்டமாக இருக்கும். ரம்ஜான்கிறது அது நார்மலாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் தான். ஸோ இன்றைக்கி திராவியா போகிற இடத்துல நான் எல்லாருக்கும் நார்ஷா வந்து லட்டு வாங்கலான்னு சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணி. ஸோ லட்டு தான் நான் கொடுக்குறேன். நேற்று நம்ம சார்பாக நம்ம ஒரு அறந்தாங்கில் வந்து நைட்டு ஷகர் சாப்பாடு கொடுத்துட்டோம். பரோட்டா குருமா எல்லாம் கொடுத்துட்டோம். போன வருஷம் பிரியாணி கொடுத்துருந்தோம். அதனால் இந்த வருஷம் அம்மா அங்கே கொடுத்துட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து லட்டு தான் வாங்கிட்டு போகிறேன். ஸோ இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். நிறைய துவா கேட்போம். எவ்வளோ பேர் வந்து என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தையாக நினச்சி என்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்கிறதும், உங்ககிட்ட நான் ஏன் கஷ்டம் சொல்கிறதும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக எனக்காக, எங்கள் அம்மாக்காக, என் பையனுக்காக, என் வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் எனக்கு துவா செய்யுங்க. முக்கியமாக அர்ஷத்துக்காக துவா செய்யுங்க, இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு. இந்த 27க்கு வந்து எல்லாமே நானே பண்ணேன். ஒரு 3 மணிலேருந்து ஒரு 4க்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் என்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் கொடுத்துட்டாங்க. சொன்னேன்ல மக்களே, கொழுக்கட்டை நானே பண்ணேன். ஸோ எங்கள் அம்மா ஞாபகம் நிறைய வந்துச்சு இன்றைக்கி. வாழைப்பூ வடை இது வந்து நான் ஒரு சிறு தவறு செய்துக்கிட்டேன். ஒன்றுமே இல்லை, இதில் எந்த எக்ஸ்ட்ராவும் கிடையாது மக்களே. வெறும் இளநீர், கடல் பாசி மட்டும்தான். சப்ஜா தேவதையும் இந்த இளநியோட அந்த இதையும் என்ன தேங்காவை என்ன பண்ணிக்கணும், உள்ளே விட்டு 2 கலக்கிட்டு இது பண்ணியிருக்கணும். நான் மேலாப்பில் தூணுனால அது மேலாப்பில் நின்றுச்சு. ஆனால் டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக கல் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. இது எல்லாமே நானே பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் புது துணியெல்லாம் உடுத்தி தொழுக போவோம். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல உடை உடுத்தி அவ்வளோ துவாக்கள் கேளுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.